வாழ்க வளமுடன். நண்பர்களே, நாம தொடர்ந்து விழிப்புணர்வை பற்றி தொடர்ந்து சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுகிறோம். பொதுவாக நாம் வாழும் காலத்துல பலவிதமான நம்பிக்கைகளை சுமந்து கொண்டு வருவோம். இந்த சமுதாயத்தால் ஊட்டப்பட்டவை, குடும்பம், சுற்றம், சூழல், மத தலைவர்களால் ஊட்டப்பட்ட விஷயங்கள், அரசியல் அமைப்புகளாக ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள், இப்படி பல விஷயங்களை நாம எண்ணங்களிலே சுமந்து கொண்டிருக்கோம். அவைகள் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் நமக்கு குருவின் அருளால தியானம் கிடைக்கும். பயிற்சி எடுத்துக்கிறோம். அப்படி பயிற்சி எடுத்து தியானம் பண்ணும்போது அந்த நித்தியத்தில் அல்லது சுயத்தோடு பிரம்ம நிலையோடு இணைகிறோம். அது சிறிது நேரம் அந்த அனுபவம் நமக்கு அமைதியும் ஆனந்த உணர்வையும் கெடுத்தாலும் அதிலிருந்து மீண்டும் வெளிவந்து விடுவோம். இப்படிப்பட்ட நிலையில ஒரு சாதகன் கேட்கிறான் ஒரு ஜென் துறவியிடம், குருவே, நீங்க சொல்ற உண்மைகள் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. மனமற்ற நிலையில பூரண அமைதி எனக்கு கிடைக்கிறது. ஆனால் அது சிறிது நேரம்தான். அதை விட்டு வெளியே வந்த உடனே மீண்டும் எனது பழைய நினைவுகள், எனது எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சது. அதை என்னால் தவிர்க்கவே முடியல என்று இதிலிருந்து விடுபடுவது எப்படி என்ற கேள்வியை அந்த குருவிடம் வைக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, எண்ணங்களோடு போராட நினைத்தால் நிச்சயம் நமக்கு தோல்விதான். ஏன்னா எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். காரணம், அவை பல ஆண்டுகளாக, பல யுகங்களாக ஒன்றிணைந்த ஆற்றலாக நமக்குள்ள வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மலையை போல அதற்கு வலிமை இருக்கிறது. ஆனால் நாம் இயற்றும் இந்த தவம் அந்த மலையிலே பூத்த ஒரு மலரை போன்றது. எனவே அதனோடு எதிர்த்து போராட நினைத்தார் நிச்சயம் நாம தோல்விதான் நிகழும். அதில் வெற்றி பெற முடியாது. நமக்கு புரிகிறது இதெல்லாம் சரியா இல்லை, இதுல இருந்தெல்லாம் நாம நம்மளை மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கும், கட்டாயம் இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் எண்ணம் நம்ம என்ன பண்ணும், மீண்டும் அதிலேயே வழி நடத்தி கொண்டிருக்கும். சிறிது நேரம் ஆற்றுகிற தவம் நமக்கு அமைதியை கொடுத்தாலும் பெரும்பாலான நேரத்துல நாம கடந்த கால அனுபவமாகிய எண்ணங்களோடு இணைந்திருப்பதால அவைகள் நமக்கு வேறு விதமான விஷயத்தை நினைவூட்டும். இப்படி கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்தா மட்டும் எல்லாம் கிடைச்சிருமா? உழைக்க வேண்டாமா?
சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? சும்மா அப்படி அமைதியா உட்காந்துருந்தா மட்டும் போதுமா? இப்படி பல கேள்விகளை நமக்குள்ள உருவாக்கி அது என்ன பண்ணிரும்? சீக்கிரத்துல நம்மளை வசப்படுத்திடும். அவ்வளவுதான். நாம் அதுக்குள்ள பயணிக்க அதனுடைய போக்குல தான் பயணிக்க வேண்டியது. ஆனா உண்மை என்ன? இரண்டாம் உலகப் போர் காலத்துல சர்வாதிகாரி என்று உணரப்பட்டவன் முசோலினி. அவருடைய வெற்றிக்காக அன்றைய போப்பாண்டவர் இறைவனிடம் வேண்டுகிறார், எப்படியாவது அவர் வெற்றி பெற வேண்டும். அந்த நாட்டை சார்ந்தவர் என்பதால். அதே சரியான நேரத்துல, அதே சமயத்துல இங்கிலாந்தினுடைய ஆர்ச் பிஷப் அவரும் கடவுளை வேண்டார். என்ன? தன்னுடைய நாட்டினுடைய தலைவர் சர்ச் அவரும் ஜெயிக்கணும், அவர் இந்த போர்ல வெற்றி பெற வேண்டும். அப்ப இந்த ரெண்டு கருத்து என்ன விளைவிக்குது? இன்றைய அமைப்புகள், மதங்கள், தத்துவங்கள், சாரங்கள் அனைத்தும் வலிமையான ஆட்களுக்காகவும், சமுதாயத்துல எதையும் துணிந்து செய்யக்கூடிய தன்மையுடையவர்களுக்காகவும் கைகட்டி சேவம் செய்துட்டு ஏதோ உண்மையை சொல்றதுக்கு தயாரா இல்லை. அப்ப இந்த நிலைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், புரிகிறது. ஆனால் நம்மால் அதிலிருந்து மீள முடியவில்லை. அதற்கு குருமார்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர் என்ன சொல்றாரு அவங்களுக்கு அப்படின்னா, நீ அதோடு போராட நினைத்தது என்றால் நிச்சயம் உனக்கு தோல்விதான். என்னுடைய அனுபவத்துல நான் நிறைய சமயம் என்னுடைய எண்ணத்தோடு போராடி இருக்கேன். இறுதியாக நான் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறேன். ஏன்னா நல்லது செய்யணும்னு நினைக்கிறது எண்ணம் தான், கெட்டது செய்யறதுன்னு நினைக்கிறது எண்ணம் தான். இரண்டுபட்ட சிந்தனை, முரண்பாடு எப்பயும் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப என்னதான் பண்றது அதுல இருந்து வெளிவர? அதைத்தான் நாம இன்னைக்கு முயற்சி செய்வோம். எண்ணங்களை நீங்க எதிர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது வலிமை பெறும். நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னது போல, சரி இது சரியில்லை, நம்ம இந்த எண்ணத்தோடு நாம இருக்கக்கூடாது, இது தப்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன பண்ணும்? மீண்டும் நமக்குள்ள எழுச்சி பெற ஆரம்பிக்கும், வலிமை பெற ஆரம்பிக்கும், நம்மை அதன் போக்கில வழி நடத்த செய்யும். அப்ப என்ன பண்றது? இந்த கேள்வி நமக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும். எண்ணத்தை கவனிக்க ஆரம்பிக்கும். எந்த எண்ணத்தையும் மதிப்பீடு செய்யக்கூடாது. நான் முதல் நாள் கிளாஸ்ல சொன்னேன், எதையும் நீங்க எந்த மதிப்பீட்டோடையும் பார்க்காதீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கு. மதிப்பீடுதல் கூடாது. நல்ல எண்ணம் அல்லது நல்லவர்கள், இது கெட்ட எண்ணம், இது கெட்டவை, இது நல்லதல்ல, இப்படின்னு பல விதமான டிவாலிட்டி, இரண்டு விதமான எண்ணக்கோடுகள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அப்படி நீங்க உங்களுக்குள்ள ஓடுற எண்ணத்தை மதிப்பளிக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அது வலிமை பெறும். என்ன பண்ணணும்? ஜஸ்ட் வாட்ச். அதோடு உங்களை இணைத்துக் கொள்ளாமல் அதை கவனிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணணும்? உதாசீனப்படுத்திடும்.
கண்டுக்காம ரிலாக்ஸ்டா விட்டுடும். அது வரும், நம்மளை ஆட்டி பார்க்கும், எப்படியாவது தன்னுடைய வசப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யும். இவன் என்னடா எதுக்குமே மசிய மாட்டேங்கிறான்னு நினைச்சிட்டு அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா கரைய ஆரம்பிக்கும். எந்த ஸ்டேஜ்ல கரையும், நீங்க எந்த அளவுக்கு அதற்கு உயிரூட்ட அமல் விடுறீங்களோ அந்த அளவுக்கு அது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். அது ஒண்ணுதான் எண்ணங்களற்ற நிலைக்கு செல்வதற்கான ஒரே வழி. நமக்கு நிறைய நல்லது கெட்டதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உன்னை பார்த்த உடனே உங்களுக்கு அதெல்லாம் உள்ள இருந்து வெளிப்படும். இல்ல இவன் பண்றது தப்பு, அதை சரி பண்ணித்தான் ஆகணும் அப்படின்லாம் நாம கிளம்பிடுவோம். பறிச்சு கட்டி நிற்போம். நோ, அப்படி செய்யக்கூடாதுங்கிறார். அது ஒண்ணுதான் உங்களை அந்த முழுமையை நோக்கிய பயணத்திற்கு, முழுமையோடு இணைவதற்கான வழி. நமக்கு கற்பிக்கப்பட்ட எல்லா தத்துவங்களும் வேதங்களும் அவரவர் அனுபவம் தான். அது நமக்கு அப்படியே நிகழும்னு சொல்றதுக்கு இல்லை. இப்ப என்ன பண்ணணும், நாம அனுபவப்படணும். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, சொன்னால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நாம அனுபவப்படணும். அந்த முழுமையோடு நாம இணையணும். எல்லாம் அடிக்கடி சொல்லுவார், வேடிக்கையா சொல்லுவாங்க, அவருடைய பேச்சுல கேட்டிருக்கு. இன்றைய அமைப்புகள் எல்லாம், மதங்கள் எல்லாம் விளக்கென்ன வேதாந்தங்களையே பேசிட்டே இருந்துட்டு உயிரை பற்றிய அனுபவத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க தவறிவிட்டது என்று அருட்தந்தை அவர்கள் ஒரு இடத்துல ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுவதை நான் கேட்டிருக்கேன். அவருடைய பேச்சு. இப்ப எது அவசியமோ அதை கொடுக்க இந்த அமைப்புகள் தவற விட்டுவிட்டது, அந்த அனுபவத்தை. எனவே அன்பர்களே, இந்த விழிப்பு நிலை என்பது, இந்த விழிப்பு நிலை நமக்கு அவசியம். எல்லா செயல்களிலுமே அந்த விழிப்புணர்வு உங்களுக்குள்ள மலர்ந்து கொண்டே இருக்கும். செய்பவனை கவனிக்கிற, பார்ப்பவன் யாரென பார்ப்பவன் பார்ப்பனன் என்று ஒரு இடத்துல சொல்றாங்க. பார்ப்பவன் யார் என்று பார்ப்பவன் பார்ப்பனன் அப்படிங்கிற. பார்ப்பனன் என்பவர் யார்? யார் பார்க்கிறானோ அவனை பார்ப்பவர். யார் கேட்கிறானோ அவனை பார்ப்பவர். இப்ப எல்லா செயல்களிலையும் யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறானோ அவனோடு இணைந்து நீங்கள் உங்க செயல்களை செயல பழகணும். அதுக்கு முன்னாடி உங்க மனசு வந்து நிற்கும். பல அபிப்பிராயங்களையும் பல வேதங்களையும் உங்களுக்கு கொடுக்கும். நல்லது கெட்டது, இது தப்பு, இது செய்யக்கூடாது, ரைட்டு, இது இப்படி பல விஷயங்களை, இதெல்லாம் ஏற்கனவே கடந்த அனுபவங்கள், அதெல்லாம் செத்து போன அனுபவங்கள். உங்களுக்கு முன்னாடி இருக்குது நித்தியம், ஃப்ரெஷ்ஷா நிக்குது, முழுசு அனுபவம். அது கம்ப்ளீட்லி நியூ. எதோடையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. உங்களுடைய பழைய அனுபவத்தோடு கூட நீங்க கம்பேர் பண்ண முடியாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ் அண்ட் நியூ. அந்த அனுபவத்துக்குள்ள போகணும்னா நீங்க பிளாங்கா, எம்டியா, மைண்ட்ஃபுல்னஸ் சொல்றாங்க, பிளாங்கா இருக்கும். அப்பதான் நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள போகணும். அதுதான் உண்மையான வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலை. நாம ஏற்கனவே ப்ரீசெட்டா நிறைய விஷயங்களை சுமந்துக்கிட்டு போறதுனால இன்றைய நிமிஷத்தை, இந்த நிமிடத்தை, இந்த அனுபவத்தை, இந்த வாழ்க்கையை, இந்த முழுமையை நாம் தவற விட்டு கொண்டே இருக்கிறோம் வாழ்நாள் முழுவதும். எனவே அன்பர்களே, நான் மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா படிச்சது, கேட்டது, அனுபவப்பட்டது எல்லாம் ஒரு ஓரமா தனியா இருக்கட்டும். வேணுமா வேண்டாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்.
நீங்க உங்க எண்ணத்தோடு போராடுறதுன்னா என்ன? அது நீங்க உன்னை பார்த்த உடனே அது வந்து சொல்லும் உங்களுக்கு. இவன் நல்லவன், கெட்டவன், இவன் அன்னைக்கு இப்படி பண்ணியிருக்கான், அவங்ககிட்ட ஜாக்கிரதையா இரு. இப்படியெல்லாம் நிறைய உங்களுக்கு அது போதிக்கும். அதுல அதோடு நீங்க இணைச்சுக்காம என்ன பண்ணணும்? நீங்க சுயமா முழுமையா அந்த பயணத்துல உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்ல முற்படுறேன். இது கொஞ்சம் ஆழ்ந்து போய் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். மேலாக பார்த்தீங்கன்னா, நமக்கு சொன்ன தத்துவங்களும் விளக்கங்களும் தான் வந்து நிற்கும். நான் அதெல்லாம் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், தனியா வச்சுட்டு அதே போல கெட்டது அது இதுன்னு எத்தனையோ சமுதாய அமைப்புகள், படித்த படிப்புகள், பெற்ற அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் உண்மையை சொன்னா அதெல்லாம் உங்க பேரியர்ஸ். எதுக்கு? நீங்க உங்க சுயத்தோடு இணைவதற்கு என்ற பெரும் உண்மையை நீங்க புரிந்து கொண்டு அதை ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்? சுயத்தோடு முழுமையாக இந்த எல்லையற்ற அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொல்லி நானும் அந்த முயற்சியில இருக்கிறேன். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். பல நேரங்கள்ல அந்த சாதகன் கேட்ட மாதிரி நிறைய மிஸ் ஆயிடுது. இருந்தாலும் அதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். நீங்களும் அந்த தொடர்ச்சியில என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாருன்னா ஒரு இடத்துல அந்த காலம் குறைஞ்சுக்கிட்டே வரும். அதாவது நாம மறந்துடுறோம் பாருங்க. அந்த காலத்தினுடைய அளவு இப்போ ஒரு 4 மணி நேரம் மறந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நிலையில அது 3:50 வரைக்கும் குறையும். அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. நாம கனவுல அதாவது மறந்து செயலாற்றக்கூடிய செயல். அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலை குறையும் போது முழுமையுடைய எல்லையற்ற அனுபவம் நமக்கு சித்தியாகும். அந்த பேரின்ப அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் குருமார்கள்லாம் நமக்கு இத சொல்றாங்க. ஒரு இடத்துல ஐயா சொல்லுவாங்க. நீங்க கூட அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். ஹூ இஸ் த பெஸ்ட் மாஸ்டர்? ஹூ இஸ் த பெஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷியிடம் பால் பிரிட்டன் கேட்டதாக சொல்லுவாங்க. அதுக்கு ரமண மகரிஷி, உன்னிடம் இல்லாததை எவர் ஒருவர் எடுக்கிறாரோ, உன்னிடம் உள்ளதை எவர் ஒருவர் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்த ஆசான் என்ற ஒரு பெரிய உண்மையை, மிகப்பெரிய நுட்பத்தை எளிமையா சொல்லிட்டு போயிருக்கிறார். ஸோ நம்ம கிட்ட இல்லாதத நாம இருக்கிறதாக நம்பிட்டு எத்தனையோ அனுபவத்தை கடந்து வந்ததுனால அதெல்லாம் உண்மை என்று ஒரு ஆழமான புரிதலில இந்த மனம் செயலாற்றி கொண்டிருக்கிறது. உண்மையான அனுபவத்தை நாம நோக்கி நகரணும்னா இந்த அயராத விழிப்பு நிலை உங்களுக்கு நிச்சயம் அமைய வேண்டும் என்று சொல்லி குருவின் அருளும் திருவருளும் உங்களுக்கு உடன் நின்று அந்த அனுபவத்தை பெறுவதற்கு வழி நடத்தட்டும் என்று வேண்டி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.